கிண்டர் ஜாய்ன்றது பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்றுமே இருக்காது. கேட்டால் அது வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 120 ரூபா 90 ரூபா. இப்போ என்ன ரேட்டுன்னு தெரியல. நேற்று என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது நான் திட்டி தான் விட்டேன். 2 பிள்ளைகளுக்குமே திட்டு வந்துச்சு. குழந்தைங்களை முதல்ல என்ன வாங்கி கொடுக்கணும், ஏது வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது நீங்களாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஓரியோ பிஸ்கட்டு, இந்த விளம்பரங்களை பார்த்து குழந்தைங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுக்காதீங்க தயவுசெய்து. ஃபோன் பண்ணி என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்கும்போது கிண்டர் ஜாய் கேட்டிருந்தாங்க. அதாவது கிண்டர் ஜாய் அப்படின்றது ஒரு பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள். பதப்படுத்தப்பட்ட அப்படின்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எதுவுமே ஃப்ரெஷ் கிடையாது. ஏற்கனவே செஞ்ச ஒரு பொருளை பேக்கிங் பண்ணி கொண்டு வராங்க. அது என்னைக்கு செஞ்சது என்னைக்கு பேக்கிங் பண்ணது எதுவுமே தெரியாது. அந்த டிவியில் வர விளம்பரங்களை வச்சு அதில் இருக்க கலர்ஸை வச்சு தான் நம்ம வாங்குகிறோம், குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். அதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்றதை நம்ம பேக் சைடில் இருக்க அந்த வேர்டுகளை படித்தாலே தெரியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லுமே கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி மேக்ஸிமம் தயாரிக்கிறது தான். அது எல்லாமே பேக்கிங் ஆகி ட்ராவல் பண்ணி ஒரு கடைக்கு வந்து இறங்கி அங்கே எத்தனை நாள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெரிய கதையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற தலைமுறை வந்து அதை யோசிக்கிறதே கிடையாது. பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வயசானவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைங்க கேட்குறாங்க அப்படின்றதுக்கு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அதை வாங்கி கையில் கொடுத்துட்றாங்க. அதில் என்ன ஒரு விஷத்தன்மை இருக்கும், அதனால் என்ன ஒரு அலர்ஜி வரும், அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. பொதுவாக குழந்தைங்களுக்கு உணவுப் பொருள் அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு உணவுப் பொருளையும் பார்த்து கொடுக்கணும். கடையில் இருக்க ஸ்நாக்ஸை வாங்கி அப்படியே கொடுக்கக்கூடாது. அதாவது அன்னன்னைக்கு செய்கிற பொருளை வாங்கி கொடுக்குறதா இருந்தாலுமே அதுக்கும் ஒரு வரைமுறை இருக்குது. முறுக்கு, மிச்சர், கடலை மிட்டாய், கடலை மிட்டாய், தேன் மிட்டாய், இதெல்லாம் வந்து கூட ஒரு வேளை வந்து நம்ம ஏற்றுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த பேக்கிங்கில் வர ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிப்ஸு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அது எப்போ பேக்கிங் பண்ணுறாங்கன்னே தெரியாது. இப்போல்லாம் பெரிய கடைகள்லேருந்து சின்ன கடைகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 ரூபா சிப்ஸ் பாக்கெட்டு பார்த்தீங்கன்னா சரஞ்சரமாக தொங்கும். அதுதான் இப்போ அதிகமாக சேல்ஸ் ஆகுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க குடிக்கிற அந்த 10 ரூபா கலரு, இதெல்லாம் முதல்ல வந்து குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து பழக்கவே கூடாது. அப்படி பழக்கினீங்கன்னா உடலில் இருக்க எலும்புடைய தன்மை வந்து குறைஞ்சிரும், எலும்பின் உறுதியும் குறைஞ்சிரும். சதையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொங்கு சதையாகி போயிடும் குழந்தைகளுக்கு. இது நிறைய பேர் தெரியாமல் இருக்கிற ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு குழந்தைங்க எலும்பும் தொழுமாவே இருக்கும், வளராது, மூளை வளர்ச்சியும் இருக்காது. எது சரி எது தப்பு அப்படின்றத அதுகளுக்கு பகுத்தறிச்சு பார்க்க தெரியாது, நம்ம தான் சொல்லணும். இப்போ குழந்தைங்களுக்கு அந்த காலத்தில் கொடுத்த உணவுப் பொருள், முக்கியமான உணவுப் பொருள் பார்த்தீங்கன்னா பயிர் வகைகள். பயிரை வந்து முளை கட்டி கொடுக்குறது. இந்த பயிரை பாருங்க, முதல் நாள் வந்து ஊற வச்சு அதை முளை கட்டி எடுத்துகிட்டு வந்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது இது வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு உணவுப் பொருள். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வேலையை குறைக்கணுன்றதுக்காண்டி எல்லாத்தையும் கொண்டு போய் கடைகளில் இருக்க பொருள் 10 ரூபாயை கொடுத்தா ஒரு சிப்ஸ் பாக்கெட்டு, 10 ரூபாயை கொடுத்தா ஒரு அந்த அப்பளம் மட்டும் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அது இது ஃபுல்லுமே திங்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்கிட்டு அதை வாங்கி நீங்கள் ஃபயர் பண்ணிங்கன்னா எரியும். அது அந்தளவுக்கு ஒரு மோசமான தன்மையுடைய ஒரு பொருள். அதுவும் இந்த கிண்டர் ஜாய்ன்றது பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்றுமே இருக்காது. கேட்டால் அது வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 120 ரூபா 90 ரூபா. இப்போ என்ன ரேட்டுன்னு தெரியல. நேற்று என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது நான் திட்டி தான் விட்டேன். 2 பிள்ளைகளுக்குமே திட்டு வந்துச்சு. குழந்தைங்களை முதல்ல என்ன வாங்கி கொடுக்கணும், ஏது வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது நீங்களாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஓரியோ பிஸ்கட்டு, இந்த விளம்பரங்களை பார்த்து குழந்தைங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுக்காதீங்க தயவுசெய்து. உங்கள் மனசுக்கு எது சரின்படுதோ அதை மட்டும் தான் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். பேக்கிங்கில் விற்கிறான், அதில் சொல்லுவான் 1000 சொல்லுவான், இதில் இவ்வளோ நியூட்ரியன் இருக்குது, இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு. நம்ம பார்க்க போகிறது கிடையாது. விளம்பரத்தை பார்த்து எந்த விஷயத்தையும் வாங்கி கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு. குழந்தைங்களுடைய எதிர்காலம் ரொம்ப முக்கியம். ஆரம்பத்தில் எதையுமே நம்ம கணிக்க முடியாது. நாளாக பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துருக்கும் போது தான் உங்கள் குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்றது அன்னைக்கு தான் தெரியும். அது எதனால் வந்துச்சுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. உணவுப் பொருள் ரொம்ப முக்கியமான ஒன்று. இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வாயையும் கட்டணும், வயிற்றையும் கட்டணும். அதுக்கு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு இந்த மாதிரி பயிர் வகைகளை முளை கட்டி வச்சு குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுங்க. ஏன்னா இதெல்லாம் டேஸ்ட்லாம் ரொம்ப எதிர்பார்க்காது, அதுக்கு சாப்பிட விருப்பம் இருக்காது. நம்ம தான் சொல்லி புரிய வச்சு சாப்பிட கொடுக்கணும். இனிமேல் இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க. கடை ஐட்டங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க குழந்தைங்களுக்கு. குழந்தைங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும்.